செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 55வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் கோவிட்-19 வைரஸ் குறைவாகத்தான் இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் அதிகரித்து காணப்படுகின்றது என்று கூறினார். கேத்தலாப்புங்கிறது ஒரு 12-13 கோடி ரூபாய் செலவிலான ஒரு அமைப்பு இல்லையா? எப்போ வந்து கேட்டீங்க? கொடுங்க. எப்போ யார் கொடுக்கல? கொடுங்க, சொல்லுங்க. இல்லை கேட்குறவங்க உடனே கொடுக்க சொல்கிறேன், கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லா மருந்தும் இருக்குது. இல்லைனாலும் உடனடியாக வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வசதியும் இங்கே இருக்குது. அது மாதிரி மாத்திரை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பில் ஒரு போலியான செய்தியை சொல்லி நீங்கள் இது நியூஸ் ஆக்கிறது பார்க்காதீங்க. அதான் பிறகு இன்றைக்கி பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பண்ணின்னு வரோம். அந்த வகையில் செங்கல்பட்டுக்கும் முன்னுரிமை தந்து மிக விரைவில் கேத்தலாப் அமைவு காலி பணியிடம் எந்த துறையிலும் இல்லைங்க. எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. இப்போ சித்தால ஒரு 142 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். 30ஆம் தேதி முதல்வர் அவர்கள் மூலம் நிரப்பப்பட வேண்டும். கோவிட்-19 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சார்? இப்போ அடுத்த ஸ்டேட்லாம் வந்து நிறைய பரவிட்டு இருக்கு. ஒரு இங்கே இல்லைங்க, ஒன்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேவையில்லைங்க. என்னென்னா, இந்த கோவிடை பொறுத்த வரைக்கும், இப்போ வர வைரஸை பொறுத்த வரைக்கும் வீரியம் இல்லாத வைரஸ், எந்த பாதிப்பும் இல்லாத வைரஸ். இது வந்த உடனே ஒரு 19 பேருக்கான மாதிரிகள் அனுப்பி புனேவில் ஆராய்ந்ததில் வீரியம் இல்லாத வைரஸ் ஒரு 2-3 நாளையே சளி, காய்ச்சல், தொண்டை வலியோடு சரியாயிடும். இப்போ இது வரைக்கும் வந்த அத்தனை பேருமே அது மாதிரி தான் குணமாயிட்டு இருக்காங்க. இது குறித்தான ஒரு பதட்டமோ ஒரு தேவையில்லாத பயமோ கொள்ள தேவையான அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.